கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பவுல் இந்த வார்த்தையை சொல்லும் போது கண்டிப்பா இவர் சிலுவையில அறையப்படவே இல்லை. உயிரோடு இருக்கும் போதும் சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டேன்ங்கிற வார்த்தை சிலுவையில அரைஞ்சதுக்கு சமமானதல்ல, அதுக்கு வேறு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அறையப்படுறதுன்னா என்ன அப்படின்னா, பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களை சிலுவையில அறையும் பொழுது பிரிக்க முடியாதபடிக்கு இணைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ பிரிக்க முடியாதபடி இணைச்சு வச்சிருக்கிறதனுடைய அர்த்தம் என்னதுன்னு, இனி சிலுவையில அறையப்பட்டவன் இனி இந்த உலகத்துக்கு சொந்தம் அல்ல என்கிறதை இந்த உலகத்தை விட்டு பிரிச்சு சிலுவையில ஏற்றும் போது உலகத்துக்கு இல்லைன்னா சிலுவையில ஏற்றப்பட்டவனுக்கு காண்பிக்கிறாங்க.